டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்து 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் கொள்ளை. இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப் பொருட்களுக்கு எதிரான போரில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முதல்வரை அங்கிள் என அழைத்ததன் மூலம் விஜயின் தராதரம் அவ்வளவுதான் என தெரிகிறது. அமைச்சர் KN நேரு பேட்டி. வாக்குகளை பெறுவதற்காகவே அண்ணா எம்ஜிஆர் பெயரை விஜய் பயன்படுத்துகிறார். ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மற்றவரின் பலவீனம் குறித்து பேசிய விஜய் தனது பலம் குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை. அண்ணாமலை விமர்சனம். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு 3வது மொழி அவசியம். தமிழிசை கருத்து. ராமேஸ்வர மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரண இழப்பீடு 2 லட்சமாக உயர்வு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு 380 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். இந்திய ரயில்வே அறிவிப்பு. பீகாரில் தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழமாக மறைந்திருந்தாலும் இந்திய ஏவுகணைகள் அவர்களை அழிக்கும். பிரதமர் மோடி பேச்சு. தென்னாப்பிரிக்காவில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.5 பதிவு. மோசடி வழக்கில் டிரம்புக்கு விதிக்கப்பட்ட $500 மில்லியன் அபராதம் ரத்து செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.